ஆத்தும ஆதாய பணியை சிறப்பாய் நமக்கு கற்றுக் கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆத்தும பாரத்தோடு அலைந்தே திரிவோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களின் நிலை இந்த உலகத்தில் மிக பரிதாபகரமானது. அவர்கள் தங்கள் வாழ்வை முடிக்கும்போது நித்தியத்தின் நம்பிக்கையற்றவர்களாக மிகுந்த துக்கத்துடன் பிறரையும் பயத்துக்குள் ஆழ்த்தி கடந்து செல்கின்றனர். ஆடம்சன் என்பவர் மரிக்கும்போது, பிசாசை நான் இந்த அறையில் காண்கிறேன் என்று கூறிக்கொண்டே மரித்தார். ஹியூம் என்பவர் நான் நெருப்பில் வேகிறேன் என்று சத்தமிட்டவாறே மரித்தார். சர் தாமஸ் ஸ்காட் என்பவர், இதுவரை கடவுளோ நரகமோ இல்லை என்று நினைத்தேன், ஆனால் இரண்டும் உண்டென்று அறிகிறேன், நான் நாசமாய் அழிந்து போகிறேன் என்று மரித்து போனார். இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் நரகத்துக்கு போவதை நாம் விரும்புவோமா? நிச்சயமாக விரும்ப மாட்டோம். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? இங்கிலாந்தில் பிறந்து வளர்ந்த எட்மண்ட் ரட்சிப்பின் நம்பிக்கையற்றவர்களாக உலகத்தை விட்டு மரித்து போகும் ஆன்மாக்களின் நினைத்து மிகவும் கலங்கினார். அவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதில் ஆர்வம் கொண்டார். சிறுவனாய் இருக்கும் போதே இவ்விதமான பக்தி உணர்ச்சியில் உந்தப்பட்டார். தன்னுடைய போதனையினாலும் வாழ்வு முறைகளினாலும் அநேகரை கிறிஸ்துவண்டை ஈர்த்து கொண்டார். 1734 ஆண்டு கான்டர்பரியின் அத்தியட்சராக பொறுப்பேற்ற இவர் அமைதியுடனும் தாழ்மையுடனும் ஏழை எளிய மக்களின் நல்வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணித்து அவர்களுக்கு உதவிகளை செய்தார். நீதி தவறாத நடத்தையினால் சபைகளில் காணப்பட்ட ஊழல்களை ஒழித்து கட்டினார். இவரின் வாழ்வு பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. அநேகமாயிரம் இளம் உள்ளங்கள் தவறான பாதையிலிருந்து விலகி கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். நரகத்தின் வாசலை தெரிந்தெடுக்காமல் நித்தியத்தின் வாசலுக்கு நேராக தங்களை ஆயத்தப்படுத்தினார் எட்மண்ட் என்பவர். அன்பரே, நரகத்துக்கு செல்லும் மக்களை குறித்து ஆத்தும பாரம் நமக்கு வேண்டுமே. ஏழைகளின் நன்மைக்காக என் கைகளை துண்டித்து என் கண்களை பிடுங்கி துன்புறுத்தினாலும் அதை நான் பாக்கியமாக கருதுவேன் என்று எட்மண்ட் வாழ்விலிருந்து வாழ்வுக்கு செல்ல ஆலோசனை சொல்லுகிறார். ஆண்டவரே, நித்தியத்திற்கென்று அநேக மக்களை ஆதாயப்படுத்தி உம் அன்பை அவர்களுக்கு விலகச் செய்வேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.